ஒரு கிராமத்தில் சுந்தரி என்ற இளம்பெண் முத்துசாமி என்பவரை திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீட்டிற்கு வந்தாள். முத்துசாமியின் தாய் அங்கம்மாள் மிகவும் கண்டிப்பானவர். மருமகள் என்றால் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் சொல்வதையே செய்ய வேண்டும் என்ற பிடிவாதம் கொண்டவர். சுந்தரி எவ்வளவுதான் பார்த்து பார்த்து வேலை செய்தாலும் மாமியார் அங்கம்மாள் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பார். துணி சரியாக துவைக்கவில்லை, சமையலில் உப்பு போதவில்லை, பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியவில்லை என விடியற் காலையில் தொடங்கி இரவு வரை சுந்தரியை மன ரீதியாக துன்புறுத்தி வந்தார். சுந்தரி பொறுத்து பொறுத்து பார்த்தாள். கணவன் முத்துசாமியிடம் சொன்னாள். அவன், அம்மா வயதானவர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள் என்று சொல்லிவிடுவான். ஒரு கட்டத்தில் சுந்தரிக்கு தாங்க முடியவில்லை. அவள் கிராமத்து வைத்தியரிடம் சென்று அழுதாள். ஐயா, என் மாமியாரால் என்னால் வாழ முடியவில்லை. அவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷத்தை கொடுங்கள். அவர் மறைந்தால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்றாள். வைத்தியர் நிலைமையை உணர்ந்தார். அவர் ஒரு பொட்டலத்தை கொடுத்து, சுந்தரி, இதோ இந்த மருந்தை கொண்டு போ. இதை தினமும் உன் மாமியாருக்கு தரும் உணவில் ஒரு சிட்டிகை மட்டும் கலந்து கொடு. இது மெதுவான விஷம், உடனடியாக வேலை செய்யாது. ஆனால் உன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது என்றால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த மருந்து வேலை செய்யும் வரை நீ உன் மாமியாரிடம் மிகவும் அன்பாக நடக்க வேண்டும். அவர் என்ன திட்டினாலும் சிரித்து கொண்டே பதில் சொல்ல வேண்டும். அவருக்கு பிடித்த உணவை சமைத்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர் இறந்தால் உன் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என்றார். சுந்தரிக்கு மகிழ்ச்சி. வைத்தியர் சொன்னபடியே செய்ய தொடங்கினாள். மறுநாளிலிருந்து மாமியார் திட்டினாலும் சுந்தரி கோபப்பட மாட்டாள். சரிங்க அத்தை, நீங்கள் சொல்கிறது சரிதான் என்று மென்மையாக பேசினாள். அவருக்கு பிடித்த பலகாரங்களை செய்து கொடுத்தாள். அவர் காலை அமுக்கி விட்டாள். உணவில் அந்த விஷப்பொடியை ஒரு சிட்டிகை கலந்தாள். சில வாரங்கள் சென்றன. சுந்தரியின் மாற்றத்தை கண்ட மாமியார் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கினார். என் மருமகள் எவ்வளவு தங்கமான பொண்ணு, நான் எவ்வளவு திட்டினாலும் எனக்காக இவ்வளவு செய்கிறாளே என்று அவர் மனம் உருகினார். அவர் சுந்தரியை திட்டுவதை நிறுத்திவிட்டு ஊர் மக்களிடம் என் மருமகள் போல் ஒருத்தி கிடைக்க மாட்டாள் என்று புகழத் தொடங்கினார். இப்போது மாமியார் சுந்தரியை தான் சொந்த மகள் போல் பார்த்து கொண்டாள். இருவருக்கும் இடையே ஒரு அழகான அன்பு மலர்ந்தது. திடீரென சுந்தரிக்கு திகில் ஏற்பட்டது. ஐயா, என் மாமியார் இப்போது என்னிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். நான் அவருக்கு மெதுவான விஷம் கொடுத்து கொண்டிருக்கின்றேனே, அவர் இறந்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று பயந்து வைத்தியரிடம் ஓடினாள். ஐயா, என் மாமியாரை காப்பாற்றுங்கள். நான் கொடுத்த விஷத்தை முறிக்க மருந்து கொடுங்கள். அவர் இப்போது என் மீது உயிரையே வைத்திருக்கிறார் என்று கதறினாள். வைத்தியர் சிரித்து கொண்டே சொன்னார். மகளே, பயப்படாதே. நான் அன்று உனக்கு கொடுத்தது விஷம் அல்ல, அது வெறும் சர்க்கரை கலந்த சத்து மாவுதான். உண்மையான விஷம் உன்னுடைய கோபத்திலும் உன் மாமியாரின் பிடிவாதத்திலும் தான் இருந்தது. நீ எப்பொழுது அன்பாக நடக்கத் தொடங்கினாயோ அப்போதே அந்த விஷம் முறிந்து விட்டது. இப்போது உன் மாமியாரின் மனது மாறிவிட்டது, உன் குணமும் மாறிவிட்டது. இனி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். சுந்தரி பெருமூச்சு விட்டாள். அன்று முதல் அந்த வீட்டில் கொடுமை மறைந்து அன்பு மட்டுமே இருந்தது. இந்த கதையின் நீதி, அன்பினால் மாற்ற முடியாத உள்ளம் என்று எதுவுமே இல்லை. நாம் மற்றவர்களிடம் காட்டும் அணுகுமுறைதான் அவர்கள் நம்மிடம் எப்படி நடக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. வன்முறைக்கு வன்முறை பதிலல்ல. பொறுமையும் அன்பும் எத்தகைய பகையையும் நட்பாக மாற்றும்.